ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருக்கேன். எப்போவும் நம்ம அவனில் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி பண்ணுவோம். இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் இந்த தந்தூரி சிக்கன் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு காரமும் கம்மியாக இருக்கும், தந்தூரி சிக்கனுக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட் இல்லைனாலும் நார்மல் உப்பே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டிசானாவோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 பகுதி அளவுக்கு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுருங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி 2 பெரிய லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை போட்டு நல்லா தடவி வச்சிடலாம். இது ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் அப்படியே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது நம்மளோட ஏர் ஃப்ரையரில் அடியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தந்தூரி சிக்கன்லேருந்து ஏதாவது மசாலா அடியில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏர் ஃப்ரையரை நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 3 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட சிக்கனை இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை எடுத்து உள்ளே வச்சு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் கொடுத்துடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இதை திருப்பி வச்சு திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தந்தூரி சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் மேலே நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தந்தூரி சிக்கனுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்காக நான் ஒரு சின்ன தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன். இதை நம்ம அடுப்பில் காட்டி நல்லா எரிச்சிக்கலாம். நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் எரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த தந்தூரி சிக்கனில் சின்னதாக ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த தேங்காய் ஓடை வச்சிடலாம். இதில் மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றணும் அப்படின்னா இதுலேருந்து நல்லா ஸ்மோக் வரும். நம்ம உடனே ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ண தந்தூரி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.